நீங்கள் நிறைய உளுந்த வடை, பருப்பு வடை, எத்தனை வகையான வடையெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. கூனி மீனில் வந்து செய்கிற வடை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வடையை வந்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். பொருட்கள் என்ன போடலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு தேவை கூனி மீன் தேவைப்படும். இதை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் வந்து வெள்ளைப்பூடி இஞ்சி பேஸ்ட்டு, வெள்ளைப்பூடி இஞ்சி, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கடலை மாவு தேவைப்படும். அப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து வத்தப்பொடி, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அரிசி மாவு. இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. இது எல்லாம் சேர்த்துட்டு உப்பு நம்ம சேர்க்கணும். நான் உப்பு வந்து காட்டலை, நான் இதில் உப்பு இருக்குது. அப்புறம் உப்பு, இவ்வளோ ஐட்டம்ஸை நீங்கள் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வடை உங்களுக்கு ஒரு அருமையான வடை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. லேடிஸ் சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லது. இது ஒரு சைட் டிஷ்ஷாகவே நீங்கள் சாப்பிட்லாம். அது வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு ப்ரெட்டில் வச்சு அப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். மீனை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் வெள்ளைப்பூடி இஞ்சி போடுங்க. இதில் வந்து வெள்ளைப்பூடி இஞ்சி பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் ஒரு மஞ்சள் பொடி போடுங்க. ஏன் அப்படின்னா இந்த மஞ்சள் பொடி போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வராது. அப்புறம் வந்து இது வத்தப்பொடி போடுங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ வத்தப்பொடி போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடல மாவு போடுங்க. இதில் கடல மாவு ஒரு 3-4 ஸ்பூன் நீங்கள் போடலாம். ஒரு 3 ஸ்பூன் கடல மாவு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு போடுங்க. அரிசி மாவு வந்து நீங்கள் அது ஒரு 3-4 ஸ்பூன் போடலாம். இப்படி ஒரு 3 ஸ்பூன் நான் அரிசி மாவு போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான இது வந்து உங்களுக்கு எப்படி ஷேப்பில் பண்ணனாலும் உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படினாலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இதை பண்ணும்போது அதோட அருமையான ஒரு டேஸ்ட்டு, ஒரு மனம் வரும். அது அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள். அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் வந்து கொஞ்சம் நம்ம உப்பு தேவைக்கு தக்கன உப்பு போடுங்க. இப்படி அழகாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இப்படி எல்லாம் அழகாக ரொட்டி சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து இதில் போட்டிருக்க வந்து கடல மாவும் அரிசி மாவும் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, இது ஒரு பைண்டிங்காக போட்டிருக்கோம். இந்த வடையில் இருக்க டேஸ்ட் வந்து நீங்கள் மித்த எந்த வடை சாப்பிட்டாலும் கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இது வந்து சின்ன சின்னதாக தட்டி இப்படி மாவு எடுத்து சின்ன சின்னதாக உங்களுக்கு தேவைக்கு தக்கன எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ஷேப் கொடுத்து இதை வந்து நம்ம அப்படி அழகாக வந்து இப்படி ஷேப் கொடுத்து நம்ம ஆயில் ஷெல்லோ ஃப்ரை பண்ணணும். இதை நான் வந்து வடையை இப்படி தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நான் வந்து ஷெல்லோ ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் ஈஸிலி இப்படி எடுத்துடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதை எடுத்து நான் இப்போ ஆயிலில் வந்து இப்படி வைக்கிறேன். ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து ரொம்ப ஈஸிலி எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பைண்டிங் வந்து கொடுத்துருக்கணும். அதனால் நம்மளுக்கு வந்து கஷ்டம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸிலி ஹேண்டில் பண்ணலாம். இதை பாருங்கள், அவ்வளோ ஈஸிலியாக நான் எடுக்கிறேன். இது வந்து அப்படி ஒட்டவும் செய்யாது பாருங்கள். இது பைண்டிங் வந்து நம்ம வந்து நல்லா கொடுத்துருக்கனால அது அழகாக ஈஸியாக எடுக்கலாம். இதை வந்து இப்படி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான மொறு அப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு இது வந்து கறி தான் பண்ண தெரியும். ஆனால் வந்து நிறைய பேர்த்துக்கு இது வடையும் பண்ணுவாங்களான்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னோடய சேனலில் வந்து நிறையவே நான் யூனிக் ரெசிபி தான் போடுறேன். உங்களுக்கு இதெல்லாம் எல்லா வீடியோலையும் கிடைக்காது. நீங்கள் எங்கேனாலும் பாருங்கள், இது கிடைக்க கஷ்டம். அப்படியே இதுக்கப்புறம் வேணால் வரலாம். ஏன்னா இந்த இதை மெத்தட் பார்த்த அப்புறம் வரலாம். ஆனால் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் சர்ச் பண்ணி. எதுலேயுமே இதெல்லாம் ரெசிபிஸ் கிடையாது. நான் போடுற ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், ஏதாவது பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது நிறைய பேர் நம்மளுக்கு வந்து தடங்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு லைஃப்பில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம்.
ஏன் அப்படின்னா இப்போ நானே என்னோட எனக்கு வந்து ஏதாவது பண்ணணும், வீட்டில் இருந்துட்டு ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆசை. அப்போ நான் வந்து ஏன் அப்படின்னா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய காலில் வந்து பிரச்சனை வந்துட்டு கால் நான் முட்டு நரம்பு விட்டுட்டு கொஞ்சம் கால் வலுவுனனால அதனால் நான் நிறைய விஷயங்கள் வந்து நின்றுட்டு எதுவுமே செய்ய முடியாது. அதை மாதிரி எனக்கு வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் நம்ம வந்து வேறு எதுவும் செய்ய முடியாது, நம்ம நடந்து போய் செய்ய முடியாது, கஷ்டமான வேலையில் பார்க்க முடியாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி தான் நான் யூனிக் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நம்ம யூனிக் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணதில் இதுவுமே அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. நம்மளுக்கு இதுலேயுமே நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நம்ம நினைக்கலாம் வீட்டில் இருந்துட்டு நம்ம வந்து ஈஸிலி வீடியோ போடலாம் அப்படின்னா அது அப்படி கிடையாது. அதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் நான் வந்து நினச்சிருக்கேன் நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்ம ஈஸிலி நம்ம வந்து எதுவுமே யாருக்கும் கிடைக்காது, அதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணால் தான் கிடைக்கும். நம்ம லைஃப்பில் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஏதாவது அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல விஷயங்கள் தான் பண்ணணும். உண்மையான சூப்பர் வடை ரெடி ஆகிட்டு இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம். எதுக்குனாலும் நீங்கள் நான்வெஜ்க்கு வந்து இதை கோலா உருண்டை மாதிரி இதை வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய சேனல் பார்க்குற எல்லா மக்களுக்கும் நன்றி. என்னோடய சேனல் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், யூனிக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.